நேயர்களுக்கு வணக்கம். இந்த குழந்தை பேறு பெற பயணத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் முக்கியமாக நினைக்கக்கூடியது என்னென்னா, நமக்கு ஆரோக்கியமான குழந்தை வேணும். நம்மளுக்கு நல்ல உடல், மனம் எல்லாமே நல்ல அறிவுத்திறன் உள்ள ஒரு குழந்தை வேணும் அப்படின்றது தான் எல்லா தம்பதியினரும் விரும்பி ஏஆர்சிக்கு வராங்க. ஸோ அந்த வகையில் வயது முதிர்ந்த தம்பதியினர்கள், அதாவது பெண்ணுக்கு ஒரு 38 வயதிற்கு மேற்பட்டவங்க, கணவருக்கு அதே மாதிரி ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட தம்பதியினர்கள் வரும்பொழுது ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் இவங்களுக்கு எம்ப்ரியோ பயாப்சி பற்றி நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். எம்ப்ரியோ பயாப்சி அப்படின்றத சிம்பிளாக பிஜிடிஏ அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். இதில் என்னென்னா, நம்ம சோதனை குழாய் மூலயமா கருவை கொண்டு போய் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த உள்ளார செலுத்தக்கூடிய கரு மரபணுக்கள் ரீதியாக நார்மலாக இருக்குதா, நாளைக்கு இந்த கருவை செலுத்தி அவங்க கர்ப்பம் அடையிறதுனால மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்பட மாட்டாங்களா, இது எல்லாமே நம்ம அவங்க கருவை செலுத்துறதுக்கு முன்னாடியே, அவங்க கர்ப்பம் அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிய முடியும். ஒருவேளை இந்த மாதிரி எம்ப்ரியோ பயாப்சிக்கு அவங்க விரும்பாத தம்பதியினராக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கரு உற்ற பின் நம்ம சில பிளட் டெஸ்ட் மூலியமாக நான் இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது இன்வேசிவ்னா அவங்க கர்ப்பம் ஆன பிறகு அந்த கருவை சுற்றி இருக்க நீர்லேருந்தோ இல்லை கர்ப்பப்பையில் கொண்டு போய் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நஞ்சு கொடியிலேருந்தோ டெஸ்ட் எடுத்து கரு நார்மலான்றதை செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வெறும் ரத்த டெஸ்ட் மூலியமாகவே அவங்க கருவுற்றிருக்கக்கூடிய கரு நார்மலாக இருக்கா, ஆரோக்கியமான கருவா, மரபணுக்கள் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாத கருவா அப்படின்றத நம்ம கண்டாராய முடியும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் வர்றதுனால இங்கே வரக்கூடிய தம்பதியினர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான குழந்தையோட வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் வழிமுறை செஞ்சு கொடுத்துட்டு வரோம்.